வரவேற்குமாறு அரசு போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குனர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அங்கு வந்துள்ள நமது மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் இந்த திருநெல்வேலி போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி போக்குவரத்து கழகம் சார்பாக வரவேற்கிறேன். நன்றி. தேங்க்யூ. அப்துல் வகாப் அவர்களே, மாவட்ட ஊராட்சி தலைவரும் மாவட்ட அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முன்னாள் அமைச்சர் நமக்கு பாஸ், நீங்க மற்றவங்களுக்கு தான் வாங்குறீங்க. பணியாற்றுகின்ற ஊழியர்களுக்கும் பாதிப்பான சூழல், பயணிக்கிற மக்களுக்கும் பாதிப்பான சூழல் என்று கடந்த ஆட்சி காலத்தில் விட்டுவிட்டு சென்ற நிலை, அதை இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் தான் இந்த துறையை தூக்கி நிறுத்தி இருக்கிறார்கள். மகளிர் விடியல் பயணம் என்ற ஒரு சிறப்புமிகு திட்டத்தை ஆட்சி பொறுப்பேற்ற அன்றைக்கே துவக்கி வைத்த அந்த காரணத்தினால்தான் இந்த போக்குவரத்துறையும் இன்றைக்கு ஒரு விடியலை பெற்றிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் கடன் சூழலில் இந்த துறை இருக்கின்ற நிலையில் மகளிர் விடியல் பயணத்தை அறிவித்து அதற்கான நிதியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கிய காரணத்தினால்தான் இன்றைக்கு துறையிலே பணியாற்றுகின்ற ஊழியர்களுக்கு சம்பளம் சரியான நேரத்தில் தர முடிகிறது. பக்கத்தில் இருக்கின்ற சில மாநிலங்களில் போக்குவரத்து துறையிலே 2 மாதங்களுக்கு ஒரு முறை 3 மாதங்களுக்கு ஒரு முறை சம்பளம் தருகின்ற நிலை இருக்கிறது. ஆனால் நம்முடைய மாநிலத்தில் கடந்த காலத்தில் அப்படி ஒரு சூழல் இருந்தது மாறி இன்றைக்கு முதல் தேதியில் அந்த சம்பளத்தை பெறுகிறோம் என்றால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த துறைக்கு வழங்குகின்ற நிதிதான். இந்த ஆண்டு 2800 கோடி ரூபாயை இந்த மகளிர் விடியல் பயணத்திற்காக அவர்கள் ஒதுக்கிய காரணத்தினால்தான் இந்த துறை சிறப்பாக செயல்படுகிறது. இன்னொரு புறம் டீசலுக்கு மானியம் தருகிறார்கள். இன்னொரு புறம் இந்த பேருந்திலே இலவச பஸ் பாஸ் வைத்து பயணிக்கின்ற மாணவர்கள் பயணிப்பதற்கான மானியத்தை கொடுக்கிறார்கள். இந்த தொகையெல்லாம் தான் இன்றைக்கு போக்குவரத்துறை சிறப்பாக செயல்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் தான் கிராமப்புறத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் பயணித்து தங்களுடைய சொந்த கிராமத்திற்கு சொல்கின்ற அளவிற்கு குக்கிராமம் வரை பேருந்து வசதி இருக்கிறது. தனியார் வசம் இருந்த பேருந்தை அரசுடைமையாக்கி இன்றைக்கு இதை வலுப்படுத்திய காரணம்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது 2006 2011 அந்த 5 ஆண்டு காலத்தில் 15,000 பேருந்துகளை அரசிற்காக வாங்கினார்கள். ஆனால் கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி இருந்தபோது 10 ஆண்டுகளுக்கும் சேர்த்து 14,000 பேருந்துகள் தான் வாங்கினார்கள். 5 ஆண்டு வாங்கியதை விட குறைவாகத்தான் வாங்கினார்கள். அப்படி குறைவாக வாங்கிய காரணத்தினால்தான் இன்றைக்கும் பழைய பேருந்துகளை வைத்து ஓட்ட வேண்டிய நிலை இருக்கிறது. புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிதி ஒதுக்கி உத்தரவிட்டு இப்பொழுது 7,200 பேருந்துகள் வாங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு 1000 பேருந்துகள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. இப்பொழுது ஒவ்வொரு மண்டலமாக சென்று இந்த பேருந்துகளை நாங்கள் துவக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வாரத்திற்குள் கிட்டத்தட்ட இது 300 பேருந்துகள் தமிழ்நாட்டிலே புதிய பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. இங்கே நம்முடைய திருநெல்வேலியை பொறுத்தவரை 199 புதிய பேருந்துகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 134 புதிய பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு 27 புதிய பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. இது 2023-24 ஆண்டுகளுக்கானது. அடுத்த 24-25 ஆண்டுகளுக்கு புதிய பேருந்துகள் 302 புதிய பேருந்துகள் வர இருக்கிறது. இந்த பேருந்துகள்லாம் வருகின்ற பொழுது கிராமப்புறங்களில் செல்கின்ற புறநகர் பகுதியில் இயங்குகின்ற பேருந்துகள் பழைய பேருந்துகள் மாற்றப்பட்டு புதிய பேருந்துகள் இயங்குவதற்கான நடவடிக்கை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலே இவ்வளவு பேருந்துகள் எங்கேயும் இல்லை என்று நான் குறிப்பிட்டேன். அதை தாண்டி நேரத்திற்கு செல்கின்ற பேருந்துகள் நம்ம திருநெல்வேலி பேருந்து நிலையத்தில் வந்து 5:10க்கு தென்காசிக்கு பேருந்து இருக்கும், 5:20க்கு கன்னியாகுமரிக்கு பேருந்து இருக்கும் என்ற நிலை இருக்கிறது. மற்ற மாநிலங்களுக்கு சென்றால் ஒரு நகரத்திலிருந்து இன்னொரு நகரத்திற்கு செல்கின்ற பேருந்து அந்த பேருந்து முழுமையாக ஆட்கள் ஏறி உட்கார்ந்த பிறகுதான் நகரும், நேர கணக்கு கிடையாது. இப்படி எல்லா விதத்திலும் மக்களுக்கான சேவையை ஆற்றுகின்ற துறையாக நம்முடைய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை தான் இருக்கிறது. துறையையும் இன்றைக்கு தூக்கி நிறுத்தி துறையிலே பணியாற்றுகின்ற ஊழியர்களுடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றியிருக்கின்றவர் நம்முடைய முதலமைச்சர்.